ஹிஸ்ட்ரி கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் இல்லை ஒரு 63 கொஸ்டின் போட்டிருக்கேன். அவசியம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கும் பண்ணலாம், குரூப் 4க்கும் இந்த இதை படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஆரியர்கள் முதலில் பகுதியில் குடியமர்ந்தனர். பஞ்சாப். ஆரியர்கள் டேஷிலிருந்து வந்தனர். மத்திய ஆசியா. மத்திய ஆசியா. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் டேஷிலிருந்து எடுக்கப்பட்டது. உபநிடதம். வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? 1/6. கூற்று. வேதாளம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கியச் சான்று மற்றும் பண்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன. காரணம் 4 வேதங்கள். பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே சுருதியாகும். கூற்று. காரணம் சரியானவை. காரணம் கூற்றுக்கான விளக்கமே. கூற்று சரி, கூற்று தவறு, காரணம் சரி. தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறை முகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிப்பிலஸ் குறிப்பிடுகிறார். கூற்று. இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன. கூற்று 1 தவறானது. கூற்று 2 தவறானது. 2 கூறுகளும் சரியானவை. 2 கூற்றுகளும் தவறானவை. எது கரெக்டுனா 2 கூற்றுகளும் சரியானவை. வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது? ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம். கீழ்கண்டவற்றில் எந்த ஏறுவரிசையில் ரிக்வேத சமூகத்தை பொறுத்தமட்டில் சரியானது? குலா, கிராமா, விஷ், ஜனா, ராஷ்டிரம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேத பண்பாடு இரும்பு கால பண்பாடு இயல்பை கொண்டிருந்தது. வேதகால மக்களிடத்தில் பாலி என்ற வரி வசூலிக்கப்பட்டது. குருகுல கல்வி முறையானது பண்டை யுகால கல்வி கற்கும் முறையாகும். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரியா தவறா? பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருள்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளாய் உள்ளன. சரி. நடுக்கல் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரரின் நினைவாக நடத்தப்படுவதாகும். சரி. படைத்தளபதி கிராமணி என்று அழைக்கப்பட்டவர். தவறு. கருப்பு மற்றும் சிகப்பு மண்பாண்டங்கள் பெருங்காலத்தின் சிறப்பியல்புகள் ஆகும். சரி. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. சரி. பொறுத்துக. கீழடி பகடை. கீழடி தங்க ஆபரணங்கள். பொருந்தல் சுழல் அச்சுக்கள். கொடுமணல் கொழுமுனைகள். ஆதிச்சநல்லூர் பகடை. கீழடி ஒன்று.
பௌத்த நூல்களின் பெயர் என்ன? திரிபீடகங்கள். சமணத்தின் முதல் தீர்க்கதங்கரர் யார்? ரிஷபர். சமணத்தில் எத்தனை தீர்க்கதங்கர்கள் இருந்தனர்? 24. மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது? பாடலிபுத்திரம். புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? சாரநாத். ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை பகிர்ந்து கொள்ள இயலாதது. பகிர்ந்து தங்களை புரிந்து கொள்ள இயலாதது. காரணம், உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்தவை. கூற்றும் அதன் காரணமும் சரியானவை. கூற்று தவறானது. கூற்று ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும். அஜந்தா குகையின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. கூற்றும் அதற்கு ஆன காரணமும் சரி. சரியான விடையை கண்டறியும் விகாரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? 1 மற்றும் 3 சரி. சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்க்கண்ட கூற்றுகளை காரணமாக கருதலாமா? உலகை கடவுள் கருதலாமா? 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. சமணம் குறித்து கீழ்க்கண்டவற்றுள் எது சரியானது? உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது. பொருந்தாததை வட்டமிடுக. பார்சவா. இணையை கண்டுபிடி. பிரம்மச்சரியம் திருமண நிலை. சித்தார்த்த கௌதமர் குறித்து கீழே காணப்படுவற்றுள் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரி. இந்து மதத்தை நிறுவியர் அவரே. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மகாவீரர் கோட்பாடு சமணம் என்று அழைக்கப்படுகிறது. நிர்வாண நிலை என்பது துன்பங்களிலிருந்தும் மறுபிறவியிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை. பௌத்தத்தை நிறுவியவர் கௌதம புத்தர் ஆவார். காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்திக்குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. ஸ்தூபி என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டனவாகும். சரியா தவறா? புத்தர் கர்மாவை நம்பினார். சரி. புத்தருக்கு ஜாதி முதை மேல் நம்பிக்கை இருந்தது. தவறு. கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். சரி. விகாரைகள் என்பது கோவில்களாகும். தவறு. அசோகர் பௌத்த மதத்தை பின்பற்றினார். சரி. பொறுத்துக. அங்கங்கள் சமண நூல். மகாவீரர் வர்த்தமானர். புத்தர் சாக்கிய முனி. சைத்தியம் பௌத்த கோவில்கள். பிட்சுக்கள் துறவிகள். 4 மகாஜன பதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது? மகதம். கீழ்க்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யார்? அஜாத சத்ரு. கீழ்காண்பவற்றில் எது மௌரியர் காலத்து சான்றுகளாகும்?
மௌரியர் காலத்து சான்றுகள் ஆகும். அர்த்தசாஸ்திரம், இண்டிகா, முத்துராட்சகம் இவை அனைத்தும் சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஷ் என்னும் சமண துறவியோடு சரவணபெலகோலாவுக்கு சென்றார். பத்ரபாகு, செல்யூகஸ் நிகேட்டரின் தூதுவர் மெகஸ்தனீஸ். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? பிருகத்ரதா. கூற்று: அசோகர் இந்தியாவில் மாபெரும் பேரரசர் என கருதப்படுகிறார். தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி புரிந்தார். கூற்று காரணம் ஆகிய இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கூற்று காரணமும் உண்மையானவை. ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் எது சரி? எவை சரி? 2 மட்டும் சரி. மௌரிய நிர்வாகம் பற்றிய செய்திகளை அர்த்தசாஸ்திரம் வழங்குகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கவனமாக கவனி. அவற்றுக்குள் அக்கூற்றுகளில் சரியானது எவை என கண்டுபிடி. மகதத்தில் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர். ராஜகிரக மதத்தில் தலைநகராக இருந்தது 1 மற்றும் 2. கீழ்கண்டவற்றை காலக்கோட்டின்படி வரிசைப்படுத்துக. ஹரியங்கா, சிசுநாத, நந்த மௌரியா. கீழ்கண்டவைகளில் எது மகத பேரரசின் எழுச்சிக்கு காரணமாயிற்று? அடர்ந்த காடுகள் மரங்களை யானைகளையும் வழங்கின. கடலின் மீதான ஆதிக்கம், வளமான இரும்பு தாது கிடைக்காமலான 1, 2 மற்றும் 4 மட்டும். ராஜகிரகம் மகதத்தின் தொடக்ககால நகராக இருந்தது. முத்துராட்சசத்தை எழுதியவர் விசாகதத்தர். அசோகர் பிந்துசாரரின் மகன் ஆவார். மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர். நாடு முழுவதும் தர்மத்தை பரப்புவதற்கான தர்ம மாத்திரர்கள் பணியமர்த்தப்பட்டனர். சரியா தவறா? தேவனாம்பியா எனும் பட்டம் சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டது. தவறு. அசோகர் கலிங்க போரில் தோல்வி அடைந்த பின்னர் போரை கைவிட்டார். தவறு. அசோகருடைய தம்மா பௌத்த கொள்கைப்படி அடிப்படையாக கொண்டவை சரி. நமது காகித பணத்தில் இடம்பெற்றுள்ள சிங்கங்கள் ராம்பூர்வ தூண்களின் காலை சிகர பகுதிகளிலிருந்து பெறப்பட்டவையாகும். தவறு. புத்தரின் உடல் உறுப்புகள் எச்சங்கள் ஸ்தூயின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. சரி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. கனா, மெகஸ்தனீஸ், சாணக்கியா, தர்ம யாத்திரை. கனா மக்கள். அடுத்தது மெகஸ்தனீஸ் இண்டிகா. சாணக்கியா அர்த்தசாஸ்திரம். தர்ம யாத்திரை மத சுற்றுப்பயணம்.